என் அன்பு வணக்கம். இது என்னன்னு பார்த்தோம்னா சிக்கன் ஃப்ராங்கீஸ் தான். இந்த சிக்கன் வந்து ரோலாக அப்படியே பதப்படுத்தி வரும். இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முழு ரெட் கேப்சிகம் தான் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. நம்ம பண்ணுறது தான் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஃப்ராங்கீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இது ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் பொடுசாக. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரொம்பவும் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சிக்கன் ஃப்ராங்கீஸ். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாண்ட்விட்சு அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்தோடவும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவும் நல்லது. ஸோ இந்த மாதிரி புதுசாக வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.